ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிருங்கேரி சாரதாம்பாள் ஆலயத்துலதான் நம்ம இருக்கோம். எதுக்காக நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி மகா யாகம் இந்த இடத்துல நடக்குது. குருஜி கையால ரட்சையும் தீட்சையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ வாங்க நம்மளும் போய் இந்த மகா யாகத்துல கலந்துக்கிட்டு வாராகி அம்பாளுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறலாம். வாங்க. அக்கா, வாராகி வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? வாராகி அம்மா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இப்போ கும்பிட்டுட்ருக்கேன். சோஃபார் எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே அவங்க கிட்ட ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஆகுதியில் நம்மளோட ப்ரேயர்ஸ் என்னவோ அதை சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா வித்தின் 1 வீக்லேருந்து 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக அந்த நடத்தி கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதில் எது சொல்கிறதுன்றது தான் எனக்கு கன்ஃபியூஷனே. ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னா, எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக நான் யாருக்குமே ரெஸ்யூம் அனுப்பலை, யாருக்கிட்டையுமே அதை பற்றி பேசலை. அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போனேன். அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வேறு ஒரு இடத்துல கால் வந்தது, நீங்கள் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே எனக்கு வேலையும் கிடச்சிது. இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த ஆஃபீஸில் என்னை நல்ல விதமாகவே பார்த்துக்கிட்டாங்க. நான் அந்த ஆஃபீஸில் எம்ப்ளாயி கிடையாது, ஐ எம் ஃபேமிலி மெம்பர். அந்த மாதிரி எனக்கு என்ன பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு அம்மா பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹர். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்றது ஐ ப்ரே.
வாராகி सुमुखवराहे नमः। ओम चंद्रवराहे नमः। ओम रससिद्धिदाय नमः। ओम भूमिसिद्धिदाय नमः। ओम भूमंडलसिद्धिदाय नमः। ओम नवरत्नसिद्धिदाय नमः। ओम स्वर्णसिद्धिदाय नमः। ओम सर्वकार्यसिद्धिदाय नमः। ओम सर्वकार्यबलप्रदाय नमः। स्वरोगनिवारणाय नमः। ओम सर्वसंकटनिवारणाय नमः। ओम त्रिशक्ति महावराहिताय सिद्धिदाय नमो नमः। ओम सर्वशत्रुनाशिन्यै नमः। ओम सर्वकार्य फलप्रदाय सिद्धिदाय नमो नमः। ओम त्रिशक्ति महावराहिताय सिद्धिदाय नमो नमः। ओम अष्टवराहि देवी नमो नमः। ओम लघुवराहिताय नमो नमः। ओम स्वप्नवराहिताय नमो नमः। ओम त्रेष्कर्णिदाय नमो नमः। ओम शत्रुकादिनी देवी नमो नमः। ओम धूम्रवराहे नमो नमः। ओम अस्त्रवराहे नमो नमः। ओम विद्युच्चरण देवी नमो नमः। ओम अग्निवराहे नमो नमः। ओम महावराहे नमो नमः। ओम त्रिशक्तिवराहे नमो नमः। ओम आदिवाराहे नमो नमः। ओम त्रिशक्ति महास्वरूपिणी श्री महावाराहि देवी नमो नमः। ओम नमो वाराहि नमो नमः। ओम नमो वाराहि नमो
நமோ வாராகி நமோ நமः ஓம் நமோ வாராகி நமோ நமः ஓம் நமோ வாராகி நமோ நமः जननी जननी जगम्नी अगम्नी जननी जननी जगम्नी अगम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी 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 ஒரு மான்மழுவும் இரு கூம்பிரையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ ஜெகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ जननी जननी जगम्नी अगम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी 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 சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொடும் பூங்கழலே மலை மாமகளே தொடும் பூங்கழலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜெகத்காரணி பரிபூரணி ஜனனி
ஜனனி ஜனனி ஜனனி ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயம்பாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயம்பாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல ஸ்தோத்திரங்கள் தர்மசாத்திரங்கள் பணிந்தே துவழும் மணி நேத்திரங்கள் பணிந்தே துவழும் மணி நேத்திரங்கள் சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜனனி 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 ஓம் ஸ்ரீ சக்திதாய நமோ நமः மகாசரஸ்வதி நமः மகாலக்ஷ்மியே நமः பார்வதிதாய நமோ நமः ஸ்ரீ சக்தி மகாஸ்வரூபிணி ஸ்ரீ மகாவாராகிதாய நமோ நமः. ஓம் நமோ உங்களுக்கு குருஜியை எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு குருஜி வந்து 2 வருஷமாக தெரியும். தெரியும். எப்படி நீங்க அவரை மீட் பண்ணீங்க? நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருந்தார், அதில் மீட் பண்ணேன். ஆனால் தங்கமான குருஜி, ஆனால் எங்கேயும் கிடைக்காத குருஜி, எங்கேயுமே கிடைக்க மாட்டார் இந்த மாதிரி குருஜி. எல்லாமே பக்குவமாக சொல்லி கொடுக்குறாரு, எல்லாமே புரிஞ்சிக்கிறோம். அவர் சொல்லி கொடுக்கறது வந்து நல்லா புரிஞ்சிக்கணும், நல்லா மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும். ஆனால் வாராகி வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்தது எனக்கு. என்னென்ன மாற்றங்கள்? ஏதாவது ஒரு ரெண்டு சொல்லுங்க. எனக்கு வந்து நிறைய கோவம் வரும். அந்த கோவம் வந்து எனக்கு பக்குவத்தை கொடுத்துருக்குது. ஆனால் ரொம்ப அழுவேன். அந்த அழுவு வந்து ரொம்ப இது சுத்தமாக இல்லை. வாராகி உங்களை வந்து முழுசா கொண்டுட்டாங்க அப்படின்றத நீங்க என்ன தருணத்துல உணர்ந்தீங்க? ஏன்னா எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்ததுனால தான் நான் அம்மா வந்து இது பண்ணியிருக்கேன். குருஜி கிட்ட வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் கிடைச்சது எனக்கு, நிறைய மாற்றங்கள். ஆனால் மெயினாக வந்து எனக்கு அந்த கோவம் குறைஞ்சது, பக்குவத்தை கொடுத்தது, நிறைய இது ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுதான் நிறைய மாற்றங்கள் நிறைய கொடுத்தது. ஆனால் இன்னும் முழுமையாக நம்பணும்லன்றாங்க, பார்க்கலாம் அது என்னன்ட்டு. உங்களுக்கு எப்போ இது ரியலைஸ் ஆச்சு? ஓகே, வாராகி அம்மா வந்து நம்ம கூட வந்து ஒரு கார்டியனாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்லேயே ரியலைஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்தாரு. நான் இங்கே வரும்போது ஐ வாஸ் டோட்டலி மென்டலி நாட் ஃபிட், ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த ஒரு விஷயம் நான் அப்படி இருக்கேன்னு தெரிஞ்சதுனால தான் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நான் இங்கே வந்ததே. வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஐ கேன் ஓவர் கம் ஆல் த ஹர்டில்ஸ் தட் ஐம் ஃபேஸிங் இன் மை லைஃப் அப்படின்றத. ஸோ இம்மீடியட்டாகவே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. எத்தனை வருஷமாக குருஜியை தெரியும்?
எனக்கு 2018 அவர் தெரியும். நான் 2008 இந்த யாகத்துக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, நான் வந்து இந்த யாகம் ஒன்று கலந்துக்கிட்டு நானும் எங்கள் அப்பாவும் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஒரு சடனாக ஒரு ஃபாஸ்ட்டாக தான் இந்த வண்டி வருது. எனக்கு தெரியும் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன்னு. ஆனால் அந்த டைமில் அது என்ன நடந்துன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 100 எம்எஸ் ட்ரேஸ் மட்டும் தான் நடந்தது. அது பாட்டுக்கு அந்த வண்டி பாட்டு போயிடுச்சு. எதுவுமே யாருக்குமே எதுவும் நடக்காமல் அம்பாள் வந்து காப்பாற்றலாம். அந்த சமயத்துலேருந்து எனக்கு அம்பாள் மேலே எனக்கு அதீத நம்பிக்கை இருக்குது. நான் ரெகுலராக இங்கே வந்துட்டுருக்கேன். நமஸ்காரம். உங்க வாழ்க்கையில வாராகி வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது, வாராகி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்தது? வராகி வரதுக்கு முன்னாடி பயம் நிறைய இருந்தது, இப்போ பயம் இல்லை. அவ்வளோதான். நீங்க வேண்டுனது எல்லாமே வந்துட்டு நிறைவேறியிருக்கா? நான் கேட்குறது கூட இல்லை. அவங்களா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நான் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் அது அவங்க கையில் இருக்குது. எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா உடனே அவங்க கொடுத்தாங்க. அவங்களே பார்த்துப்பாங்க. மனசில் நினைக்க கூட தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க. அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அக்கா, இப்போ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே வந்து வாராகி வந்து ஒரு மிராக்கலால தான் வந்துட்டு வராங்க, மிராக்கல் வழியாக தான் வராங்க. உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி என்ன மிராக்கல் நடந்து நீங்க அவங்கள ரொம்ப வழிபட ஆரம்பிச்சிங்க? நம்ம வாராகி ஃபஸ்ட்டு நான் வந்து குருஜியை பார்க்க தான் நான் வந்தேன். அப்போ வாராகினா எனக்கு யாருன்னே தெரியாது. குருஜியை ஃபஸ்ட்டு பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வாராகினா யாருங்கிறதே எனக்கு தெரியும். ரொம்ப காலம் ஃபஸ்ட்டு குரு பக்தியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல வந்து வாராகி அம்மா என்னை வந்து ஆட்கொண்டாங்க. லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது எனக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், எது நமக்கான லைன்னு நமக்கு தெரியாது. அந்த கிளாரிட்டியை எனக்கு நல்லா கொடுத்து, இதுதான் உனக்கு தேவை, இதுதான் உன் வாழ்க்கையில் நீ இந்த பர்பஸ் உனக்கு தான் இந்த பேர்த்தில் அப்படின்னு வந்து சொன்னது வந்து வாராகி அம்மாவும் குருஜியும் தான். உங்களுக்கு எத்தனை வருஷமாக்கா குருஜி தெரியும்? எனக்கு 2021 தான் வந்து குருஜியை தெரியும். அதுலேருந்து ரெகுலராக நான் பீடத்துக்கு சென்னை யாகத்துக்கு எல்லாம் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எதையும் நான் தேடணும்னு எனக்கு நோக்கமே இல்லை. இதை தான் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டேன் நான் இங்கே. என்ன ஓகேக்கா, யாகங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுத்துச்சு? நம்ம வந்து பொதுவாக வந்து நோய் அப்படின்னா வந்து கேன்சர் அந்த மாதிரி பெரிய நோய்களை நினைப்போம். எனக்கு வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து 2 முட்டியுமே பயங்கர வலி. என்னால் கீழே உட்காரவே முடியாது. டாக்டரை கேட்டால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு என்னென்னு எனக்கு தெரியல, நீ ஜஸ்ட் 2 months கழிச்சு வா என்னென்னு பார்க்கலான்ட்டாங்க. அப்போ நான் வந்து சரணாகதி அடைஞ்சது வந்து அம்மாக்கிட்டேயும் குருஜிக்கிட்டேயும் தான். ஒரே கோரிக்கை தான். அப்போ எனக்கு வேறு எந்த கோரிக்கையுமே கிடையாது. அதை கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் க்யூர் பண்ணி நான் இப்போ ஃபுல்லாக கீழே இவ்வளோ நேரம் யாகத்தில் உட்கார்றேன் அப்படின்னாலே வந்து அது அம்மாவோட மிராக்கிள் தான். அது இப்போ நான் திரும்ப டாக்டர்கிட்ட அதை பற்றி நான் போகவே இல்லை நான். அப்புறம் குருஜிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அம்மாவால் தான் இது நடந்தது அப்படின்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் குருஜி அம்மா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த மிராக்கிளை நடத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மிராக்கிள். அப்புறம் நிறைய லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நடக்கும். உங்களுக்கு எத்தனை வருஷமா குருஜி 2 வருஷமாக தெரியும். எப்படி அவருக்கு மீட் பண்ணீங்க? நீங்கள் எதாச்சியாக மீட் பண்ணீங்களா? எதாச்சியானா ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி யாகம் இங்கே நடக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமாவே நான் வந்து நிறைய விஷயத்தில் மென்டலி ஆகட்டும் ஃபிசிக்கலி ஆகட்டும் நிறைய எனக்கு ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. நிறைய விஷயத்த நான் போல்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறமா. ஸோ எல்லாமே டேக் இட் ஈஸி மாதிரி தொடச்சி போட்டு என்ன வேணால் பண்ணுங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். சக்தி